அக்கா இது என்னதுங்கக்கா? நருட்டோ என்னோட ஃபேவரட்க்கா இது. மாமா ரொம்ப பசி எடுக்கு மாமா, அந்த பீஸ் வாங்கி கொடு மாமா. டேய் அத சாப்பிடுறாங்க. எவ்வளவு பெரிய புஷ்பானம். ஆமா என்னக்கா இவ்வளவு பெரிய ஆட்டோ பாம்பு மேல வச்சா என்ன அதிசயம் நடக்குமா? பெஸ்ட். அம்மா ஏக்கா என்னதுக்கா இது? ஹாப்பி தீபாவளி. மொத்தியாங்க பாரு டபஸ் அடிக்கிறாங்க. சீக்கிரமா வாங்கடி போய் பார்க்கலாம். இங்க எதுக்கு வந்து கத்துறீங்க நீங்க? பிரகாசனா பட்டாசு எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா, கொஞ்சம் கொடுண்ணா. ஐயோ மொத்திக்கா நிறைய பட்டாசு இருக்குக்கா. டேய் பட்டாசு மேல கை வச்சு சாவ வச்சிருவேன். நான் கொஞ்சம் பட்டாசு கொடுண்ணா. அண்ணா கொஞ்சம் பட்டாசு கொடுண்ணா, எங்க வீட்டுல பட்டாசு வாங்கி தர மாட்டாங்கண்ணா. எங்க அப்பா 2000 பட்டாசு வாங்கி கொடுத்தா உங்களுக்கு நான் தரணுமா? போங்க இங்க இருந்து. டேய் எதுக்கு எங்களை தள்ளி விடுற? என் பட்டாசு மேல கை வச்சாங்க அதான் வச்சேன். பட்டாசு மேல கை வச்சா அடிப்பியா? எவ்வளோ அந்த பட்டாசு? 2000 ரூபாய். அந்த பட்டாசு 2000 ரூபாவா? ஏய் நான் உங்களுக்கு வாங்கி தரேன், வாங்கடி போலாம். நம்ம கிட்ட தான் 2000 ரூபாய் இல்லையே. ஏய் நம்ம ஊர்ல தானே அந்த பட்டாசு 2000 ரூபாய், ஆனா சிவகாசியில ரொம்ப விலை கம்மி. உண்மையா சொல்ற? ஆமா பசங்களா, சிவகாசியில இருக்கிற ஒரு கடையில எல்லா பட்டாசும் விலை கம்மியா தந்துட்டு இருக்காங்க. வாங்க அந்த பட்டாசு கடலுக்கே உங்களுக்கு கூட்டிட்டு போறேன். நான் சொன்னது இந்த இடம் தான். இந்த கடையில தான் எல்லா பட்டாசியும் 80% டிஸ்கவுண்ட்ல விலை கம்மியா வித்துட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்களா எவ்வளவு பட்டாசு? ஐ பொம்மை. பொம்மையா? அக்கா இத பாத்தியா கதை? என்கிட்ட பாத்தியா வேலு? என்கிட்ட பாத்தியா கிட்டாரு? பொம்மை கடை சூப்பரா இருக்குல்ல? பொம்மை கடையா? ஏய் இது பட்டாசு கடைடி. நீங்க பொம்மை நினைச்சு கையில வச்சிருக்கீங்களே, இது ஒண்ணும் பொம்மை கிடையாது, இது ஒரு பட்டாசு. நீங்க இங்க பத்த வச்சீங்க உங்க மேல நெருப்பு கக்கும். அப்ப இது கிட்டார் தானே? இந்த கிட்டார்ல இருந்து மியூசிக் வர தானே? இந்த கிட்டார்ல இருந்து மியூசிக் வராதுமா, இங்க பத்த வச்சா நெருப்பு தான் வரும். இதுவும் ஒரு வகையான பட்டாசு தான். மாமா அப்ப இந்த கதை? இத கதை நினைச்சு இல்லன்னு நினைச்சுக்கோ, முஞ்சிடும் உன் கதை. இதுவும் பொம்மை ரூபத்துல இருக்கிற ஒரு பட்டாசு. என்ன மாமா விதவிதமா பட்டாசு இருக்கு? எனக்கும் அதான் ஆச்சரியமா ஆயிடுச்சு. நான் வந்து இந்த கடையில கேட்டேன்னா அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, நிறைய பேரு குழந்தைங்களுக்காக பட்டாசு வாங்கி காசை கறியாக்கிறாங்களாம். ஆனா அந்த மாதிரி காசு வேஸ்ட் ஆகக்கூடாது சொல்லிட்டு தான் பட்டாசு வெடிச்ச அப்புறமும் அந்த பட்டாசை பொம்மையா யூஸ் பண்ணுறதுக்காக குழந்தைங்களுக்காக இதை ரெடி பண்ணிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி நிறைய பட்டாசு இருக்கா? நிறைய பட்டாசு வச்சிருக்காங்களாவா? இந்த மாதிரி எக்கச்சக்கமான பட்டாசுங்க வச்சிருக்காங்க. எந்தெந்த பட்டாசு எந்தெந்த பொம்மையில பதுக்கி வச்சிருக்காங்கன்றத இந்த கடையோட ஓனர் அம்மா கிட்ட போய் கேட்கலாம் வாங்க. அக்கா வணக்கம்க்கா. வணக்கம் தம்பி. அக்கா சிவகாசியில நிறைய பட்டாசு கடைங்களுக்கு போயிருக்கோம், ஆனா இந்த கடையில தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பட்டாசுங்களா இருக்கு. இந்த மாதிரி என்னென்ன டிஃப்ரெண்டான பட்டாசு இருக்குன்றத கொஞ்சம் காட்டுறீங்களாக்கா? தம்பி அதுக்கு தானே நாங்க இருக்கோம். நம்ம கிட்ட சின்ன பசங்க வெடிக்கிற வெடியில இருந்து பெரிய ஆளுங்க யூஸ் பண்ற வெடி வரைக்கும் வந்து எல்லா வெரைட்டிஸும் இருக்கு. வாங்க என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். தம்பி இதை பார்த்தீங்க அப்படின்னா இது ஜிராஃபி கிடையாது, இது வந்து ஃபவுண்டைன் தான். இது பியூர் ரெட் அண்ட் கிரீன்ல வந்து இருக்கும். கிட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது புஷ்பான மாதிரி சொல்றீங்களா? ஆமா தம்பி. சூப்பர்க்கா. அக்கா இது என்னதுங்க ஆப்பிள் போட்டிருக்கு? இது ஃபவுண்டைன் தான்ப்பா. இது வந்து ஃபவுண்டைன் வேரியண்டோட சேர்ந்தது தான்ப்பா. கிட்ஸை அட்ராக்ட் பண்றதுக்காக ஆப்பிள் ஆரஞ்சு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸை வச்சு டிசைன் பண்ணிருக்காங்க. சூப்பர்க்கா. அக்கா இது என்னதுங்கக்கா? நருட்டோ என்னோட ஃபேவரட்க்கா இது. தம்பி இதுவும் இந்த வருஷத்துக்கான நியூ லான்ச் தான். குழந்தைங்களுக்கு நரோட்டோனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அக்கா ஆக்சுவலா நருட்டோ வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைக்கா, என்ன மாதிரி எருமாட்டு பசங்களுக்கு பிடிக்கும். சரி அதை விடுங்கக்கா, இது எப்படிக்கா வெடிக்கும்? தம்பி இது வந்து ஸ்கை ஷாட் தான். குழந்தைங்களுக்காகவே வந்து ஸ்பெஷலா வந்து ரெடி பண்ணது. அக்கா நிஜமாவே குழந்தைங்களுக்காக நிறைய ஸ்பெஷலான வெடிலாம் இருக்கீங்க. ஆனா என்ன ஒண்ணுனா நீங்க பட்டாசு மட்டும் தான் விற்பீங்கன்னு பார்த்தேன், ஆனா செல்போன்ல எப்ப விற்க ஆரம்பிச்சீங்க? தம்பி இது செல்போன் இல்ல, செல்போன் டப்பால இருக்க ஃபவுண்டைன் தான் இது. இதுவும் பட்டாசு தானா? ஐயோ சூப்பர்க்கா. இது என்னதுக்கா? இது ஷவர் தான்ப்பா. இதுல பாத்தீங்க அப்படின்னா 5 பீசஸ் வந்து வரும். சூப்பர்க்கா. புலி கிராக்கர்ஸ் கேள்விப்பட்டுக்கிறேன். இது என்னதுக்கா பிலி கிராக்கர்ஸ்? பெரியவங்க வெடிக்கிறதுக்காக வாளா இருக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வெடிக்கிறதுக்கான வாளா தான் இது. குழந்தைங்க வெடிக்கிறதுக்கும் வாளா ரெடி பண்ணிட்டீங்களா? போச்சு போ. அக்கா இது என்னதுக்கா? டோரிமான் போட்டெல்லாம் போட்டுருக்கு. தம்பி இது வந்து பாத்தீங்கன்னா 2 in 1 ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனா? என்ன ஃபங்க்ஷன்க்கா? காது குத்தா கல்யாணமா? தம்பி இது அந்த ஃபங்க்ஷன் இல்லப்பா, டோரிமான் தலையில சுத்துற ஃபங்க்ஷன். அப்படிங்களாக்கா? சரிங்கக்கா. அக்கா இது என்னதுக்கா? யானை? தம்பி இது ஃபவுண்டைன் தான்ப்பா. இங்க பத்த வச்சீங்க அப்படின்னா 3 ஃபவுண்டைன் வரும். 45 செகண்ட்க்கு மேல வெடிக்கும். 45 செகண்டா? இதை 10 வாங்கிட்டு போனாலே அரை மணி நேரத்துக்கு வெடிக்கலாம் போலுக்குதே. ஆமாப்பா. அதுலயும் இது இருக்குல்ல, இது வந்து 3 in 1 ஃபங்க்ஷன். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஷவர் வரும், அடுத்து போட்டோ ஃபிளாஷ் வரும், அடுத்து ஸ்கை ஷாட் வரும். சூப்பர்க்கா.
பாத்தீங்களா மக்களே, ஒரே பீரிங்ல 3 விதமான வெடியை வச்சுட்டாங்க. சூப்பர்ல. நம்ம கிட்ட கிட்ஸ் வெடிக்கிறதுக்காகவே ஷவர் ஐட்டமே வந்து 100+ வெரைட்டிஸ் வந்து இருக்கு. அக்கா இது என்னதுக்கா ஸ்மோக் மாதிரி இருக்கு? இது ஸ்மோக் தான்ப்பா. ஸ்மோக்லேயே வந்து பெரிய சைஸ், 1 நிமிஷத்துக்கு மேல இதோட ஃபங்க்ஷன் இருக்கும். கலர் கலரா வரும். ஒரே பைப்ல வந்து கலர் கலரா வரும். இது என்னதுக்கா? இது ஃபவுண்டைன் வேரியண்டோட சேர்ந்ததுதான்ப்பா. ஒரு இடத்துல ஃபயர் பண்ணீங்க அப்படின்னா 3 ஸ்டெப்ஸா வந்து இதோட ஃபங்க்ஷன் வந்து இருக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பீஸ் ஃபவுண்டைன் தான். இது ஃபயர் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா சட 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 பாப்கார்ன் மாதிரி வந்து வெடிச்சு செதறும். இதுவும் வந்து ஃபவுண்டைன் வேரியண்டோட சேர்ந்ததுதான்ப்பா. இது பாத்தீங்க அப்படின்னா பிளெயின் ஹெலிகாப்டர் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதோட சேம் ஃபங்க்ஷன் தான் இதுலயும் இருக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பால் கிடையாது, இது ஒரு கிராக்கர் தான். இதை ஃபயர் பண்ணீங்க அப்படின்னா இது பவுன்ஸ் ஆகி 6 சக்கரம் வந்து வெளில வந்து சுத்தும். சூப்பர்க்கா. அக்கா இது என்னதுக்கா? மைக் மாதிரி இருக்கு. இது வந்து வனிதாவோட ஆட்டோகிராஃப்பா. மைக்லயே வந்து உங்களுக்கு ஷவர் வரும். மாமா மாமா ரொம்ப பசி எடுக்குது மாமா, அந்த பீட்சா வாங்கி கொடு மாமா. பீட்சாவா? பீட்சா தான். அக்கா நாங்க வரேன்னு சொல்லிட்டு ஒலிக்க வச்சிட்டீங்களா? தம்பி இது பீஸா இல்லப்பா, பீஸா வடிவுல இருக்க பட்டாசு தான் இதுவும். இதுவும் பட்டாசா? ஆமாப்பா. அக்கா எதுல பட்டாசு வைக்கணும்னு தெரியாதாக்கா, கொஞ்ச நேரத்துல எடுத்து சாப்பிட்டு போங்க. நாங்க தம்பி இது மட்டும் இல்லப்பா, இதே மாதிரி இன்னொரு ஐட்டமும் இருக்கு. எங்க இங்க இருந்ததை காணோம்? வெயில் ரொம்ப அதிகமா இருக்குது, இந்த வாட்டர் மெலன் சாப்பிடலாம். ஏய் அத சாப்பிடாத. எதுக்கு சாப்பிட கூடாது? அது தர்பூசணி இல்லடா, பட்டாசுடா. பட்டாசா? ஆமாண்டா, பொம்மை கூட தான் பட்டாசு ஒளிச்சு வச்சிருக்காங்க. பார்த்தா இந்த மாதிரி சாப்பிடுற பொருள் கூட ஒளிச்சு வச்சிருக்காங்க பாரு. என்னக்கா இதெல்லாம்? அக்கா இது என்னதுக்கா? ஈமுயக்கு தம்பி இதுல வந்து சைரன் சவுண்ட் வந்து பின்னாடி வந்து கோழி முட்டை வந்து வரும். கோழி பின்னாடி முட்டை வருமா? இந்த மாதிரி சாக்லேட் ஆளுக்கு ஒன்று சாப்பிடலாமா? சாப்பிடுங்க. அது வாயில போட்டுனீங்கன்னா உங்க வாயில ஒரு பல்லு கூட இருக்காது. எதுக்கு? ஏன்னா இது சாக்லேட் வடிவில் இருக்கிற ஒரு பட்டாசு. ஆமா தானக்கா? ஆமாப்பா. அக்கா இது என்னதுக்கா? இதுவும் பட்டாசு தான்ப்பா, ஷவர் டைப்ல வரும். சூப்பர்க்கா. இது என்னதுக்கா? தம்பி இது வந்து சந்திராயன் ராக்கெட் மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கும்பா. 2 in 1 ஃபங்க்ஷன் தான் இதுவும். கீழே கிரவுண்ட் சக்கர மாதிரி சுத்தி மேல ராக்கெட் மாதிரி மேல போகும். சூப்பர்க்கா. இது என்னக்கா? சிஸ்லிங் ஸ்டார் போட்டிருக்கு. இது ஃபவுண்டைன் வேரியன்ட் தான்ப்பா. இந்த இயர் ஃபவுண்டைன்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஸ்லிங் வேரியன்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இந்த வருஷம் தான் பாத்தீங்கன்னா நிறைய கொண்டு வந்திருக்காங்க போல இருக்கு. ஆமாப்பா. இது என்னதுக்கா? இது வந்து பாத்தீங்கன்னா லயன். இது மட்டும் இல்ல, இதே வேரியன்ட்ல எலஃபண்ட்டும் இருக்கு. இது ரெண்டுமே வந்து ஷவர் வேரியன்ட்டோட சேர்ந்ததுதான். இது மாதிரி நம்ம கிட்ட வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. சூப்பர்க்கா. கண்ணனா இதோ பாருங்க கேஸ். எத்தனை போய் உங்க வீட்ல சாப்பாடு செஞ்சு சாப்பிடு. தம்பி இது வந்து தெரியும்க்கா, இது அப்படியே புஷ்பான மாதிரி வரும் அதானே? இல்லப்பா, இது ஸ்மோக் மாதிரி வந்து வெடிச்சு கலர் கலரா பேப்பர் மாதிரி வரும். ஓ சூப்பர்க்கா. அப்படியே இதை பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்களேன். இது வந்து ஃபிளாஷ் லைட்டுப்பா. உனக்கு ஃபிளாஷ் லைட் வந்து எப்படி பளிச்சுன்னு இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இதுவும் வந்து பளிச்சுன்னு இருக்கும். பென்சில் வேரியன்ட்டோட சேர்ந்தது. அக்கா இது என்னதுக்கா? தம்பி இது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக் மாதிரி. உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பளிச்சுன்னு 5 டைம்ஸ் வந்து கலர் மல்டி கலர்ல வந்து உங்களுக்கு இது வந்து இருக்கும். இது என்னதுக்கா? பெயிண்ட் தி ஸ்கைன்னு போட்டிருக்கு. இது வந்து ஸ்கை ஷாட் தான். இதுல 3 பீஸ் இருக்கும், 3 கலர்ல வரும். வானத்துல நிஜமாவே வந்து பெயிண்ட் பண்ண மாதிரி தான் இதோட அவுட்புட் வந்து இருக்கும். பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்குமா? ஆமாப்பா. சூப்பர்க்கா. இது வந்து ஸ்கை ஷாட் வேரியன்ட்டோட சேர்ந்தது தான். சிங்கிள் பீஸை நீங்க ஃபயர் பண்ணீங்க அப்படின்னா மேல போய் 3 சக்கரமா வந்து சுத்தும். இதுலயும் 3 பீஸ் இருக்கும். ஆன்ட்டி இது என்னது ஆன்ட்டி? இதுவாடா? இது வந்து பென்சில் டைப் தான்டா. சீஹார்ஸோட வாயில இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷவர் வந்து வரும். இதே மாதிரி இன்னும் 2 வேரியன்ட் இருக்கு. பாத்தீங்கன்னா crocodile, ஒன்னு வந்து ஷார்க்கு. இது வந்து crocodileோட வாயில இருந்து ஷவர் வரும். இது வந்து ஷார்க்கோட வாயில இருந்து ஷவர் வர்ற மாதிரி இருக்கும். அக்கா இது என்னதுங்கக்கா? இது வந்து பாத்தீங்கன்னா கலர் ஸ்மோக் தான். இதுல 2 பீசஸ் இருக்கும். மல்டி கலர்ல வந்து இதோட ஃபங்க்ஷன் வந்து இருக்கும். அக்கா இது என்னதுக்கா? மிக்கி மவுஸ். இது வந்து ட்விங்க்லிங் ஸ்டார் வேரியன்ட்டோட சேர்ந்ததுப்பா. இதுல வந்து 4 கலர் இருக்கும், 4 பீஸ் இருக்கும். 4 பீஸுமே வந்து 4 கலர்ல வந்து வரும். அக்கா இந்த சைடு ஃபுல்லா பார்த்துட்டோம், அப்படியே அந்த சைடு போயிடலாமா? போகலாமே. இங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பிளாக் மணி. இதுல வந்து 5 பீசஸ் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுல ஷவர் வரும். ஷவர் வந்துட்டு பிளாஸ்ட் ஆகி டம்மி நோட்ஸ் வந்து வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓல்ட் இஸ் கோல்ட். இது வந்து ஓலவெடி வேரியன்ட்டோட சேர்ந்தது. நம்ம வந்து ஓலவெடி பார்த்துருப்போம். இது பிளாஸ்ட் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி கலர் பேப்பர்ஸா வந்து வரும். இது பாத்தீங்க அப்படின்னா விஷ் சக்கர். இதுல வந்து 2 பீசஸ் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா விசிலிங் சவுண்டோட வந்து இதோட ஃபங்க்ஷன் வந்து வரும். இது பாத்தீங்க அப்படின்னா கார் ரோட்ல போய் தானே பார்த்திருப்பீங்க. காரே வந்து இப்போ பாத்தீங்க அப்படின்னா கிராக்கர்ஸ் வேரியன்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. இங்க ஃபயர் பண்ணீங்க அப்படின்னா கார் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். இது பாத்தீங்க அப்படின்னா 900cc. இது 4x4 ஃபங்க்ஷன் மாதிரியே தான் இருக்கும். இது வந்து 2 in 1 ஃபங்க்ஷனு. இதோட ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ரெட் அண்ட் கிரீன்ல வந்து வரும். இது வந்து ஸ்வாடு. ஸோ இதை ஃபயர் பண்ணீங்க அப்படின்னா
உங்களுக்கு கத்தியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஷவர் வர்ற மாதிரி வந்து இருக்கும். இது வந்து பென்சில் வேரியண்டோட சேர்ந்தது தான். இது பாத்தீங்க அப்படின்னா இது பென்சில் வேரியண்டோட சேர்ந்தது தான். ஸோ இது வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் மோல்ல வரனால வந்து சேஃபா வந்து இருக்கும் கிட்ஸுக்கு ஃபயர் பண்றதுக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜம்பிங் ஜாக்கு. இதுல ஒரு சிங்கிள் பீஸ் தான் இருக்கும். இதை ஃபயர் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து 4 சக்கரம் பவுன்ஸ் ஆகி வெளில வந்து ரொட்டேட் ஆகும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கலர் ஸ்மோக்கு. இதுல 3 பீசஸ் இருக்கும். ஒவ்வொரு பீஸும் வந்து ஒவ்வொரு கலர்ல வந்து வரும். அக்கா இது எப்படிக்கா வெடிக்கும்? இது வந்து ஃபவுண்டைன் வேரியண்டோட சேர்ந்தது தான்ப்பா. 3-in-1 ஃபங்க்ஷன் தான். சிங்கிள் இடத்துல ஃபயர் பண்ணீங்க அப்படின்னா 3 இடத்துல வந்து டிஸ்ப்ளே வந்து வரும். இது என்னக்கா துப்பாக்கி? இது என்னக்கா ஃபேனு? இது வந்து டோன் வேரியண்டோட சேர்ந்தது. ஃபயர் பண்ணீங்க அப்படின்னா மேலே போகும்போது அப்படியே தங்கமழை பொழிகிற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேண்ட் ஷவர் வேரியண்டோட சேர்ந்தது தான். இது ஃபயர் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கோல்டன் அவுட்ல வந்து உங்களுக்கு போகும். அக்கா இந்த புஷ்பானம், கம்பி மத்தாப்பு, சங்கு சக்கரம் இதெல்லாம் எங்கக்கா இருக்கு? தம்பி அதுல தான்ப்பா நாங்க ஸ்பெஷலே. வாங்க பார்க்கலாம். நம்ம கிட்ட ஸ்பார்க்லர்ல நிறைய வேரியன்ட் வந்து இருக்கு. ஸ்பான்சி ஸ்பார்க்லர்ல பாத்தீங்க அப்படின்னா மெரண்டா கலர் வந்து இருக்கு. ஸோ இதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிங்க்கும் ப்ளூவும் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் கலர் ஸ்டாண்டர்டோட லாவெண்டரும் நம்மக்கிட்ட வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அயனோட பஞ்சவர்ணம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 பீசஸ் இருக்கும். 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து இதில் வந்து போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யுவராஜோட எலக்ட்ரிக் ஃபேன்சி ஸ்பார்க்லர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 30 cm எல்லாத்துலேயே வந்து உங்களுக்கு 5 பீசஸ் தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 பீசஸ் வந்து வரும். ஸோ அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா எமிரால்டு. ஸோ இது வந்து எமிரால்டு கலர் மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட டிஸ்பிளே வந்து இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 10 பீசஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பார்க்லர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன்சி ஸ்பார்க்லர், லவ் ஸ்பார்க்லர். இது பார்த்தீங்க அப்படின்னா லவ் சிம்பிளோட வந்து இருக்கும். தலை தீபாவளி கொண்டாடுறவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஒன்றா தான் வந்து இருக்கும். ஸோ அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஹார்டின் ஷேப்பில் வந்து ஸ்பார்க்லர் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸுக்காக ஸ்டார் ஸ்பார்க்லரையும் வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இது வந்து நம்ம காம்போ பேக்லேயே வந்து ஸ்டார் ஹார்ட்லாம் வந்து போடுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பார்க்லரில் ஸ்பெஷல் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வஸ்திக் சிம்பிள் வச்சும் வந்து ஸ்பார்க்லர் வந்து நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டான்சிங் ரோஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லர் சிங்கிள் இடத்துல வந்து ஃபயர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொட்டேட் ஆகிக்கிட்டே வந்து இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஃபேன்சி ஸ்பார்க்லர் மட்டும் கிடையாது, ரெகுலர் ஸ்பார்க்லரும் இருக்குது. 7 cmல இருந்து அப் டு 50 cm வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து ஸ்பார்க்லர் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம என்னதான் ஃபேன்சி கிராக்கர் சைட் போனாலும் நமக்கு ட்ரெடிஷ்னல் கிராக்கர்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவர் பாட் வந்து ஒரு மெயின் பிளேஸில் தான் இருக்குது. ஃப்ளவர் பாட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஃப்ளவர் பாட் வேரியண்ட்டோட சேர்ந்தது தான். வாங்க என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஃப்ளவர் பாட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சைஸ் வந்து இதுதான் ஃப்ளவர் பாட் பிக்கு. இது வந்து அதுக்கு அடுத்த சைஸு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவர் பாட்லேயே வந்து கலர் கோட்டி வேரியண்ட்டோட சேர்ந்தது. அக்கா இது வந்து அதை விட கொஞ்சம் பெரிய சைஸுங்களா? ஆமாங்க தம்பி, இது வந்து கலர் கோட்டி எக்ஸல். இதுதான் இருக்கிறதுலே பெரிய சைஸ் அக்கா? இல்லை தம்பி, அதோட பெரிய சைஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்கு பாருங்க. அப்பா எவ்வளோ பெரிய புஷ்பானம் தம்பி, இதை பிடிங்க. இதுக்கே வாழைப்பழம் தான் இப்படி. இதோட பெரிய சைஸ்லாம் இருக்கு, காட்டவா? பாருங்க. இத பத்த வச்சா ஒரு போஸ்ட் நைட்டுக்கு போகும் போல இருக்கு. எவ்வளோ பெரிய புஷ்பானம், பழனி மலை மாதிரி இருக்கு. இது எத்தனை போய் எங்க ஊர்ல வச்சுச்சுங்க எல்லாருமே பொறாமையிலே வயிறு செத்து போயிடுவானுங்க. அதை விடுங்க தம்பி, இங்க பாருங்க. ஒரு டயத்துல வந்து இது பத்த வச்சீங்க அப்படின்னா 5 கலர்ல 5 புஷ்வானம் வந்து வரும். சூப்பர்க்கா. இது என்னதுக்கா இவ்வளோ வெயிட்டா இருக்கு? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா குஜராத்தி ஃப்ளவர் பாட்டு. இதுல பாத்தீங்க அப்படின்னா 10 பீசஸ் வந்து இருக்கும். இதை ஃபயர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 செகண்ட்ஸ்க்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இதோட வந்து டிஸ்பிளே வந்து இருக்கும். டிஸ்பிளே வந்து பெரிய டிஸ்பிளேவாகவும் இருக்கும். நம்ம கிட்ட இது மட்டும் இல்ல, இதுலயே பாத்தீங்க அப்படின்னா நிறைய வேரியன்ட் இருக்கு. மண்சட்டியில செஞ்ச புஷ்பானமே விதவிதமா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட கிரவுண்ட் சக்கரா பிக்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர் டீலக்ஸ் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. வயர் சக்கராவும் பாத்தீங்க அப்படின்னா வயர் சக்கரா டீலக்ஸும் நம்ம கிட்ட வந்து அவைலபிள் வந்து இருக்குது. ஸ்பெஷல் கிரவுண்ட் சக்கராவும் ஸ்பெஷல் கிரவுண்ட் சக்கராவும் நம்ம கிட்ட இருக்குது. இது என்னதுங்கக்கா? இது வந்து கிரவுண்ட் சக்கரா வேரியண்டோட சேர்ந்தது தான். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பியூர் பிங்க் கலர்ல இதோட ஃபங்க்ஷன் வந்து இருக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2-in-1 ஃபங்க்ஷனு. பிங்க் அண்ட் கிரீன்ல வந்து இதோட ஃபங்க்ஷன் இருக்கும். இது கிரவுண்ட் சக்கரா வேரியண்டோட சேர்ந்தது தான். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பியூர் ரெட் கலர்ல வந்து இதோட ஃபங்க்ஷன் இருக்கும். ஸ்டாண்டர்டோட சாசர் வேலு. இதுல வந்து 5 பீசஸ் வந்து இருக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கலர் வீலு. ஸோ பேருக்கு தகுந்தாப்புலே வீலோட ஃபங்க்ஷனும் வந்து கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். இது வந்து நம்மளோட காம்போ பேக் எல்லாத்துலேயும் நம்ம இது போட்டிருக்கோம். மாமா அதை பாத்தியா புரியார் வெடி? மாமா அதை பாத்தியா லட்சுமி வெடி? கண்ணன் அதை பாத்தியா பெரிய வெடி? இதோ பத்தியா அனுமார் வெடி? அப்படி போங்கடி, நாங்களே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தம்பி இங்கே பாருங்க, நம்ம கிட்ட 2.25 குருவியில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச் லக்ஷ்மி, 4 இன்ச் லக்ஷ்மி,
4 டீலக்ஸ் லக்ஷ்மி, கோல்டு லக்ஷ்மி, 5 இன்ச் லக்ஷ்மி. ஸோ இது மட்டும் இல்லை, நம்ம கிட்ட வந்து 5 இன்ச்லேயே டீலக்ஸ் லக்ஷ்மி, 6 இன்ச் லக்ஷ்மி, 6 இன்ச்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெகா டீலக்ஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு. சூப்பர்க்கா, இதை பிடிங்க. இதெல்லாம் விடுங்க, ஆட்டோ பாம் எங்க இருக்கு? ஆட்டோ பாம் தானே, கண்ணை மூடி கை நீட்டுங்க. கண்ணை மூடி கை நீட்டுமா? சரிக்கா. ஆமா, என்னக்கா இவ்வளோ பெரிய ஆட்டோ பாம்பு? தம்பி இதுக்கே ஷாக்கானா எப்படி? நம்ம கிட்ட ஹைட்ரோ பாம்ல இருந்து மெகா சைஸ் பாம் வரைக்கும் அவைலபிள் இருக்கு. சூப்பர்க்கா, எல்லாத்தையும் காமிச்சிட்டீங்க. ஃபைனலா வானத்துல போய் கலக்கிற வானவெடி எங்க? அதுக்கு நீங்க வானத்தை தான் பார்க்கணும். வானத்தை பார்க்கணுமா? ஆமா தம்பி, அப்படியே கொஞ்சம் மேல சுத்தி பாருங்க. மேல பார்க்கணுமா? அடேங்கப்பா அக்கா, எவ்வளோ வானம் வெடிக்கா. இவங்க கிட்ட வானத்துல போய் வெடிக்கிற பைப் ஐட்டம் மட்டும் பாத்தீங்கன்னா இவ்வளோ வேரியன்ட்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே சின்ன சைஸ் வானவெடி. இந்த மாதிரி ஒவ்வொரு கலர்லயும் ஒவ்வொரு வானவெடி இருக்கு. அப்பா இது எல்லாமே வானத்துல போய் வெடிக்கிற வெடியா? ஆமா குழந்தைங்களா, இந்த வானவெடி பாத்தீங்கன்னா நம்ம கையிலேயே வச்சு வெடிக்கலாம். கையிலே புடிச்சு வெடிக்கலாமா? இவங்க கிட்ட 2 இன்ச் பழுப்புல இருந்து புரியாத 6 இன்ச் பழுப்பு வரைக்கும் எல்லாமே வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த பீகாக்ல பாத்தீங்கன்னா 5 ஃபங்க்ஷன் மட்டும் தான் வரும். ஆனா இந்த பீகாக்ல 9 ஃபங்க்ஷன். நினைச்சு பாருங்க, வெடிச்சா எப்படி இருக்கும். வாவ் மாமா, சூப்பரா இருக்கு. 6, 9, 12, 15, 20, 30, 60, 120, 240 வரைக்கும் மல்டி ஷாட் வச்சிருக்காங்க. அக்கா, உங்ககிட்ட 240 வரைக்கும் தான் ஷாட் இருக்கா? தம்பி அப்படியே கையை கொஞ்சம் மேல தூக்குங்க. மேல வச்சா என்ன, எதனா அதிசயம் நடக்குமா? பெஸ்ட். அம்மா ஏக்கா, என்னதுக்கா இது? இதுதான் ப்ரோ 500 ஷாட்டு. 500 ஷாட்டா? அம்மா எவ்வளவு வெயிட்டுக்கா? தம்பி நம்ம கிட்ட 1000 ஷாட்டும் இருக்குது. 1000 ஷாட்டா? அக்கா, இதுதான் நம்ம கடையில ஆஃபரா இல்ல வேற எதனா வச்சிருக்கீங்களா? இருக்கு தம்பி, நம்ம கிட்ட ஹோல்சேல் ரேட்ல வந்து தரப்போறோம். அதுவும் காம்போவா தரப்போறோம். இதுதான் அந்த காம்போ. 3000 rupees ஃபேமிலி பேக்ல வரும். இதுல பாத்தீங்க அப்படின்னா 46 ஐட்டம்ஸ் இருக்கும். 4000 rupees கிட்ஸ் பேக். இது ஸ்பெஷலா பாத்தீங்க அப்படின்னா கிட்ஸுக்காகவே பண்ணது. கிட்ஸ் ஐட்டம் மட்டும் தான் இதுல இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 5000 rupees ஜம்போ பேக். இதுல பாத்தீங்கன்னா 66 ஐட்டம்ஸ் வந்து வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா விஐபி பேக். இதுல 75 ஐட்டம்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 10,000 rupees பேக். இது பிரீமியம் பேக் இந்த வருஷம் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா 81 ஐட்டம்ஸ் வந்து வருது. நம்ம ஷாப்ல எல்லா ஐட்டம்ஸும் பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த ஐட்டம் எல்லாமே வந்து இந்த காம்போலே நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணி தான் வந்து நம்ம ஸ்பெஷலா பண்றோம். இது நம்ம ஹோல்சேல் ரேட்ல பண்ணி கொடுக்குறோம். அக்கா, இது எல்லாமே எங்களுக்கு வாங்கணும் ஆசையா தான் இருக்குது. ஆனா நீங்க ரேட் அதிகமா சொன்னீங்கன்னா என்னக்கா பண்றது? தம்பி நம்ம கிட்ட எல்லா பட்டாசுக்குமே பாத்தீங்க அப்படின்னா 80% டிஸ்கவுண்ட் இருக்கு. 80% டிஸ்கவுண்டா? அப்ப நான் இது எல்லாமே எடுத்துக்கிறேன்க்கா. இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா விதவிதமான பட்டாசு இருந்தாலும் சரி, வித்தியாசமான பட்டாசு இருந்தாலும் சரி, 80% டிஸ்கவுண்ட் கன்ஃபார்ம். இவங்களோட பிரான்ச் வந்து இங்க மட்டும் இல்லங்க, சிவகாசிலேயே லொகேட் ஆயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நிதிஷ் கிராக்கர்ஸ்க்கு உங்களால நேரடியா வந்து பட்டாசு வாங்க முடியலனா, உங்களால டைரக்டா வந்து ஷாப்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணியோ அப்படின்னா எங்களோட வெப்சைட்ல போய் உங்களோட ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். எங்களோட கிராக்கர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களை தேடி உங்க ஊருக்கே வந்து வரும். தமிழ்நாட்டுல மட்டும் இல்லங்க, இந்தியால நீங்க எங்க இருந்தாலும் சரி ஆர்டர் பண்ணா மட்டும் போதும், இவங்களுடைய பட்டாசு உங்களை தேடி வரும். நிதிஷ் கிராக்கர்ஸ் உடைய வெப்சைட் லிங்க்கும் வாட்ஸ்அப் நம்பரும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியும் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி ஆர்டர் பண்ணி இந்த தீபாவளியை சேஃபா கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ்!